Detail first question, discuss the causes and consequences of the revolt of 1857. 1857 சோல்ஜர்ஸ்லாம் இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடினாங்க, புரட்சி பண்ணாங்க, கலகம் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் ரிவோல்ட். ரிவோல்ட்னா புரட்சின்னு அர்த்தம். இந்தியன் சோல்ஜர்ஸ் பிரிட்டிஷ்க்கு எதிராக புரட்சி பண்ணது 1857 வருஷத்துல பண்ணதுனால அதுக்கு பேரே ரிவோல்ட் ஆஃப் 1857 வச்சுட்டாங்க. அதுக்கான காசஸ், இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, காசஸ்னா காரணங்கள் என்ன, அதனால நடந்த விளைவுகள் என்ன, கான்சிக்வன்சஸ்னா அதனால என்ன ரிசல்ட், என்ன விளைவு நடந்தது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஆன்சர், புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். இப்ப ஆன்சரை பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 19 உங்க புக்ல த ரிவால்ட்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல காசஸ்க்கான ஆன்சர் இருக்கு. என்னென்ன காரணங்கள்னால இந்த புரட்சி நடந்ததுன்றதுக்கான காரணங்கள் இங்க கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது கான்சிக்வன்சஸ் வேற ஒரு பேஜ்ல இருக்கு. இப்ப 19 பேஜ்ல காசஸ் பார்ப்போம், அதுக்கு அடுத்து கான்சிக்வன்சஸ் பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் காசஸ். காசஸ்னா காரணங்கள் என்ன? ரொம்ப சிம்பிளா, சோல்ஜருக்கு அதாவது இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு பிடிக்காத விஷயத்த பிரிட்டிஷ்காரங்க ஏதோ பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்தியன் சோல்ஜர்ஸ் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ் பிரிட்டிஷ் ஆர்மில தான் இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆர்மில இந்தியன் சோல்ஜர்ஸும் இருக்கிறாங்க, வெள்ளக்காரங்க பிரிட்டிஷ்காரங்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ஏதோ பிரச்சனை நடக்குது, அதனால அவங்க எதிராக போராடுறாங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போராடுறாங்க. இப்ப ஆன்சரை பார்க்கலாம். The precursor to the revolt was the circulation of rumors about the cartridges of the new Enfield rifle. இப்ப precursor-னா அதுக்கு என்ன முக்கியமான காரணம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிவோல்ட் 1857 நடக்குது. அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன காரணம் நடந்தது அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. பிரிகர்சர், அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நடந்ததுன்னு அர்த்தம். டு த ரிவோல்ட், அந்த ரிவோல்ட்டுக்கு ஜஸ்ட் பிஃபோர்ல நடக்குது. என்ன நடக்குதுன்னா வாஸ் த சர்க்குலேஷன் ஆஃப் ரூமர்ஸ். ரூமர்ஸ்னா வதந்திகள், வதந்திகள் பரவுது, சர்க்குலேட் ஆகுது. அபவுட் த கார்ட்ரிஜஸ் ஆஃப் த நியூ என்ஃபீல்ட் ரைஃபிள். புதுசா நியூவா ஒரு என்ஃபீல்டு ரைஃபிள்னு ஒரு ரைஃபிள் துப்பாக்கி கொண்டு வந்தாங்க. ஆர்மில, பிரிட்டிஷ் ஆர்மில கொண்டு வந்தாங்க. அதுவும் இந்தியாவில அதை எடுத்துட்டு வந்தாங்க. அதுல கார்ட்ரிஜ்ன்றது ஒரு பார்ட், புல்லட் லோட் பண்ணி ஷூட் பண்ற இடம். அந்த இடத்துல அது சம்பந்தமா, அந்த கார்ட்ரிஜ், அந்த ரைஃபிள்ல யூஸ் பண்ற கார்ட்ரிஜ் சம்பந்தமா ஒரு வதந்தி பரப்பிட்டாங்க. இதனால சோல்ஜர்ஸ்க்கு மத்தியில குழப்பம் நடந்தது. அவங்க ரொம்ப குழம்பி போயிட்டாங்க சோல்ஜர்ஸ். எதனால என்ன வதந்தி பரவுச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. அப்படியே லைனா கொடுத்திருக்காங்க, ரொம்ப ஈஸி தான், அப்படியே கதை மாதிரியே படிக்கலாம். There was strong suspicion that the new cartridges had been greased with cow and pig fat. புதுசா கொண்டு வந்த அந்த ரைஃபிள்ல இருக்கிற கார்ட்ரிட்ஜ், அந்த புல்லட் லோட் பண்ற இடம், அந்த புல்லட்டும் சேர்த்து சொல்லுவாங்க, அத கார்ட்ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அதுல கிரீஸ்டு வித்னா தடவி வைக்கிறதுன்னு அர்த்தம். கிரீஸ் பாத்தீங்கன்னா தடவுவாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வண்டியெல்லாம் தடவுவாங்க, கிரீஸ் தடவுவாங்க. அதே மாதிரி அந்த ரைஃபிள்லயும் கிரீஸ் தடவுறாங்க, கிரீஸ் மாதிரியான ஒரு பொருள் தடவுறாங்க. அது மாதிரி தடவுறதுக்கு பேர் தான் கிரீஸ்டு வித். எதை வச்சு கிரீஸ் மாதிரி தடவுறாங்கன்னா கவ்வோட, பிக்கோட ஃபேட், கொழுப்பு. கவுனா நம்மளுக்கு தெரியும், பிக்னாலும் தெரியும், அதோடைய கொழுப்பை எடுத்து தடவுறாங்க. இது மாதிரி தடவுறாங்கன்ட்டு ஒரு சஸ்பீஷன், ஒரு டவுட் அந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்துருச்சு. ஸ்ட்ராங்கா அந்த டவுட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம the cartridge had to be bitten off before loading. அந்த கார்ட்ரிட்ஜ்ன்ற இடம் சொன்னோம்ல, அது புல்லட்டோட ஒரு பார்ட் தான். புல்லட் லோட் பண்ற இடமும் புல்லட்டும் சேர்த்து தான் கார்ட்ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா புல்லட்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த புல்லட்டை லோட் பண்றதுக்கு முன்னாடி அதை கடிச்சு லோட் பண்ணும். அப்ப பழைய காலத்து கண்ணெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதை பிட்டன் ஆஃப்னா கடிச்சுதான் அதை ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணி அதை லோட் பண்ணி அதை ஷூட் பண்ணுவாங்க. அந்த கண்ணை ஷூட் பண்ணுவாங்க. பிஃபோர் லோடிங், லோட் பண்றதுக்கு முன்னாடி அதை கடிக்கணும், அந்த கார்ட்ரிட்ஜ கடிக்கணும். இப்ப அதுல என்ன பிரச்சனைனா, சோல்ஜர்ஸ்லாம், இந்தியாவில இருந்த சோல்ஜர்ஸ்லாம் ஒண்ணு ஹிந்துவா இருப்பாங்க, இல்ல முஸ்லீமா இருப்பாங்க நிறைய பேர். பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்லாம் கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க மோஸ்டா. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா, அதனால போர்க் இஸ் ஃபர்பிடன் டு த முஸ்லிம்ஸ். முஸ்லிம்ஸை பொறுத்தவரை
போர்க்குன்னா பிக்கு மூலமா கிடைக்கிற கறின்னு அர்த்தம். அதனுடைய கறி வந்து ஃபர்பிடன், அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. முஸ்லிம்ஸ்க்கு வந்து அது ஒத்து வராது, அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க அந்த ரிலிஜியன்ல. அண்ட் த கவ் இஸ் சேக்ரெட் டு a large section of Hindus. ஹிந்து மதத்துல லார்ஜ் செக்ஷன், நிறைய பேர், ஹிந்து மதத்திலே நிறைய டிவிஷன்லாம் இருக்கும், அதுல நிறைய பேருக்கு கவ் வந்து சேக்ரெட், அது வந்து ஒரு கடவுள் மாதிரி. இப்ப இந்த ரெண்டு காரணத்தினால, முஸ்லீமுக்கு ஒரு காரணம், ஹிந்துவுக்கு ஒரு காரணம், அவங்களாம் தான் ஆர்மியில இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் ஆர்மியில. இப்ப கவ்வோட ஃபேட்டும் பிக்கோட ஃபேட்டும் அதுல தடவுறாங்கன்னு ஒரு ரூமர் பரவதுனால, ஒரு வதந்தி பரவுச்சு. அதனால சோல்ஜர்ஸ்க்கு டவுட் வந்துருச்சு, இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட், இப்ப இது மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது 29 மார்ச் அந்த நாள்ல எ சிப்பாய் நேம்டு மங்கள் பாண்டே, மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட, நேம்டுனா பெயர் கொண்ட சிப்பாய், சிப்பாய்னா சிம்பிளா சோல்ஜர், அவரு அசால்டட் இஸ் யூரோப்பியன் ஆபீசர். அசால்டட்னா தாக்குறது, யூரோப்பியன் ஆபீசர்னா யூரோப்ல தான், யூரோப்ன்றது ஒரு கான்டினென்ட், அதுலதான் பிரிட்டிஷ்காரங்க இருக்கிறாங்க, அதாவது யுனைடெட் கிங்டம் அந்த கண்ட்ரி வந்து இருக்குது. அப்ப யூரோப்பியன் அப்படின்னு சொல்றாங்கன்னா யூரோப் கான்டினென்ட்டை சேர்ந்தவங்க. சிம்பிளா இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பிரிட்டிஷ்காரங்கன்னு அர்த்தம். பிரிட்டிஷ்காரங்கள உள்ள ஒரு ஆபீசர், அவர் தான் அந்த ஆர்மியை பார்த்துட்டு இருக்காரு அவங்களுடைய இடத்துல. அந்த இடத்துல இருந்த சோல்ஜர் பேர் வந்து மங்கள் பாண்டே, அவரு வந்து அந்த ஆபீசரை தாக்குறாரு, அசால்டட். His fellow soldiers refused to arrest him when ordered to do so. அது மாதிரி தாக்குன உடனே ஒரு ஆபீசரை சோல்ஜர் வந்து தாக்குறாருன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த சோல்ஜரை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவாங்க. யாருக்கிட்ட ஆர்டர் போடுவாங்க, மத்த கூட இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட தானே ஆர்டர் போடுவாங்க. நீங்க வந்து அந்த சோல்ஜரை அரெஸ்ட் பண்ணுங்க, அவர் வந்து நம்ம ஆபீசரை தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. மத்த சோல்ஜர்ஸ், ஃபெலோ சோல்ஜர்ஸ்னா அந்த மங்கள் பாண்டே என்ற சோல்ஜர் கூட இருந்த மத்த சோல்ஜர்ஸ் அர்த்தம், பிற சோல்ஜர்ஸ் அர்த்தம். இங்க அவர் கூட இருந்த சோல்ஜர்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு மறுத்துட்டாங்க. ரெஃப்யூஸ்னா மறுத்துட்டாங்க, நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வென் ஆர்டர் டு டூ சோ, அவங்களுக்கு ஆர்டர் பிறப்பிச்சோம், அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோம், அவங்க வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், மங்கள் பாண்டே அலாங் வித், இப்ப அடுத்த பாயிண்ட், அலாங் வித் அதர்ஸ் வேர் கோர்ட் மார்ஷியல்ட் அண்ட் ஹேங்க்டு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, மங்கள் பாண்டியும் அவர் வந்து அந்த ஆபீசரை தாக்குனாரு. அது மட்டும் இல்லாம அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சில சோல்ஜர்ஸ் சொன்னாங்க. அந்த மங்கள் பாண்டியன்ற தப்பு பண்ண சோல்ஜர் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன சில சோல்ஜர்ஸும் இவங்க எல்லாரையுமே ராணுவ விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. கோர்ட் மார்ஷல்னா ராணுவ விசாரணைக்கு உட்படுத்தி அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்கள தூக்கில இட்டுட்டாங்க. ஹேங்கட்னா தூக்கில இட்டுட்டாங்கன்னு அர்த்தம். திஸ் ஒன்லி ஃபியூல்டு த ஆங்கர். வந்து புது துப்பாக்கி கொண்டு வந்தாங்க, புது ரைபிள் கொண்டு வந்தாங்க, அதுல சில சேஞ்சஸ் எல்லாம் வந்தது, அதனால ஒரு வதந்தி பரவச்சு. அது மட்டும் இல்லாம இது மாதிரி ஒரு சோல்ஜரை, இந்தியாவை சேர்ந்த ஒரு சோல்ஜரை சாவடிச்சுட்டாங்க. மங்கள் பாண்டே என்ற சோல்ஜரையும் அவர் கூட இருந்த சில சோல்ஜர்ஸையும் எல்லாரையும் சேர்த்து தூக்குல போட்டுட்டாங்கன்ற நியூஸ் வந்து ஃபியூவல்டுனா பத்த வச்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபியூவல்னா என்ன, வண்டிக்குனா ஃபியூவல் போடுறோம் அப்படின்னு சொன்னோமா, ஃபியூவல்ன்றது என்ன பண்ணும், வண்டியை மூவ் பண்ண உபயோகம். அதே மாதிரி ஃபியூவல்ன்றது எரிய வைக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இங்க என்ன சொல்லலாம்னா, ஃபியூவல்டு த ஆங்கர். எல்லாம் புரிஞ்சு படிங்க. ஃபியூவல்ன்ற வார்த்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பெட்ரோல், கெரோசின், டீசல், அது மாதிரி எல்லாம் சொல்லலாம், எல்லாமே ஃபியூவல் தான், எரிய உபயோகப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்ப எரிய வச்சது, இந்த விஷயம் வந்து எதை எரிய வச்சதுன்னா அவங்களுடைய கோபத்தை இன்னும் அதிகரிச்சதுன்னு சொல்றாங்க. அததான் இங்கிலீஷ்ல இப்படி சொல்றாங்க, திஸ் ஒன்லி ஃபியூல்டு த ஆங்கர். இந்த முக்கியமான காரணம், மங்கள் பாண்டே மற்றும் அவர் கூட இருந்த சோல்ஜர்ஸ தூக்குல போட்டதுதான் மத்த சோல்ஜர்ஸ ரொம்ப கோபமடைய வச்சது. ஆங்கர்னா கோபமடைய வச்சது, ஃபியூல்டுனா அத செய்ய வச்சது அப்படின்னு அர்த்தம், அத அதிகமாக்கிடுச்சுன்னு அர்த்தம், ரொம்ப சிம்பிளா. அண்ட் இந்த ஃபாலோயிங் டேஸ், இப்ப இவங்களை தூக்குல போட்டாங்களா, தூக்குல போட்ட அடுத்த சில நாட்கள்ல, ஃபாலோயிங் டேஸ்னா அதுக்கு அடுத்த சில நாட்கள்ல, தேர் வேர் இன்க்ரீசிங் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டிஸ்ஓபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ்னா கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது. இப்ப ஆபீசர் ஏதாவது சொன்னார்னா சோல்ஜர்லாம் கேட்டு நடக்கிறது. டிஸ்ஓபீடியன்ஸ்னா அதை கேட்காம அவங்க சொல்ற ஆர்டரை மதிக்காம இருக்கிறது. அது மாதிரி மத்த இடத்துலயும் மதிக்காம இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோல்ஜர்ஸ் வந்து ஆபீசர்லாம் சொல்றத, பிரிட்டிஷ்கார ஆபீசர் சொல்றதெல்லாம் கேட்காம மதிக்காம ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மாதிரியான நிகழ்வுகள்
இன்சிடென்ட்ஸ்னா நிகழ்ச்சின்னு அர்த்தம், நிகழ்வு. அது மாதிரி நிறைய விஷயம் வந்து நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முக்கியமான காரணங்கள். இப்ப இதுல நான் ஸ்ட்ரைக் பண்ணதெல்லாம் யாரையால படிக்க முடியுதோ அவங்களாம் படிச்சு எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நிறையாவும் உங்களால எழுத முடியாது, டைம் பத்தாது. அதனால நான் ரொம்ப முக்கியமானதை கொடுத்துருக்கேன். இதுலயும் நான் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன். அதை நிச்சயமா எக்ஸாம்ல அந்த பாயிண்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, நிறைய மார்க் கிடைக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து கான்சிக்வன்சஸ் பார்ப்போம். உங்க புக்ல பேஜ் நம்பர் 22 எடுத்துங்க. 22 பேஜ்ல இந்தியா பிகம்ஸ் எ கிரவுன் காலனி அப்படின்ற டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல இருந்து தான் நம்ம கான்சிக்வன்சஸ்ன்றதை எழுத போறோம். அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் இந்த டாபிக்ல தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காசஸ்னு நம்மளே எழுதி நம்ம முதல் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த பாயிண்ட்ஸ் எழுதணும். அதுக்கடுத்து கான்சிக்வன்சஸ்னு எழுதி இப்ப இந்த டாபிக்ல இருந்து நம்ம இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். இந்தியா பிகம்ஸ் எ கிரவுன் காலனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1857 வருஷம் முன்னாடி வரைக்கும் கம்பெனி, பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரிவால்ட் ஆஃப் 1857 நடந்ததுக்கு அப்புறம் சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்டிஷோட ஆர்மிக்கு எதிராகவே போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டு பிரிட்டிஷ் நாட்டுல இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது ஒரு வியாபார நோக்கத்துல ஆரம்பிச்சது, வியாபாரம் பண்றதுக்காக ஆரம்பிச்சது. அதை கேன்சல் பண்ணிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்டே நேரம் ஆட்சி பண்ணும். கிரவுன்னா என்ன அர்த்தம்னா, ராஜாக்கு, கிங்கு, குயினுக்கு எல்லாம் கிரவுன் பண்ணுவாங்க. கிரவுன்னா அவங்க தலையில கிரீடம் மாதிரி அணிவிக்கிறாங்களா, அதுக்கு பேரு தான் கிரவுன். அந்த கிரவுன் காலனினா கிரவுனுக்கு கீழே இந்தியான்ற காலனி வந்துருச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும்னா பிரிட்டிஷ் கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இந்தியா வந்துருச்சு. முதல் எப்படி இருந்ததுன்னா 1857க்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி கீழே தான் இந்தியான்ற கண்ட்ரியை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 1857க்கு அப்புறம், இது புரியணும் தான் நான் டீட்டெயிலா நடத்துறேன். கிரவுன்னா கிங்கு, குயின். பிரிட்டிஷ்ல இருக்கிற கிங்கு, குயினுக்கு கீழே இந்தியாவை கொண்டு வந்துட்டாங்க, அவங்க கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இப்ப இதுல இருக்க பாயிண்ட்ஸ் பார்ப்போம். The British were shocked by the events of 1857. 1857ல நடந்த நிகழ்வுகள், ஈவென்ட்ஸ்னா நிகழ்ச்சிகள்லாம் பிரிட்டிஷ்காரங்களை ரொம்ப ஷாக் அடைய வச்சிருச்சான். நம்மளை எதிர்த்து ஒருத்தவங்க போராடுறாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. The British Parliament adopted the Indian Government Act in November 1858. அப்படின்னா என்னன்னா, இப்ப இங்க இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்னு சொல்றாங்கல்ல, ஆக்ட்னா சட்டம்னு அர்த்தம். ஒரு ரூல், ஒரு சட்டம், ஒரு லா. அத வந்து அதுக்கு பேர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அது 1858ல நவம்பர் மாசத்துல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், பிரிட்டிஷ்ல இருக்கிற, அதாவது இங்கிலாந்துல இருக்க பாராளுமன்றம் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடாப்டட்னா இதை எடுத்துக்கிட்டாங்க, இதை கொண்டு வந்தாங்க. அடாப்டட்னா சிம்பிளா சொல்லணும்னா அந்த சட்டம் போட்டாங்கன்னு சொல்லலாம். இப்ப பாராளுமன்றத்துல சட்டம் போடுவாங்களா நாட்டுக்காக, அது மாதிரி பிரிட்டிஷ் நாட்டுல உள்ள பாராளுமன்றத்துல இந்தியாவை எப்படி ஆட்சி பண்ணும்ட்டு ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் தான் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், அண்ட் இந்தியா வாஸ் pronounced as one of the many crown colonies to be directly governed by the parliament. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன் ஆஃப் த மெனி கிரவுன் காலனிஸ்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு உலகம் ஃபுல்லா நிறைய காலனிஸ் இருந்தது, அவங்க பிடிச்சு வச்சிருந்த இடங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா, அது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருந்தது. அந்த கிரவுன் அவங்களுடைய கிங்கு, குயினு கீழே டைரக்டான கண்ட்ரோல்ல இருந்தது. அதுல இந்தியாவும் ஒன் ஆஃப் த மெனி, அதுல இருக்கிற நிறைய கண்ட்ரில இந்தியாவும் ஒன்னாவ மாத்திட்டாங்க, இந்தியாவும் அதுல ஒண்ணு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ப்ரொனவுன்ஸ்னா அறிவிக்கிறாங்க. அவங்கள யாரு டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இப்ப இந்தியாவை யாரு டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, டைரக்ட்லி, நேரடியாக. கவர்ன்ட்னா ஆட்சி பண்றது, நிர்வகிக்கிறது அப்படின்னு அர்த்தம், நிர்வாகம் பண்றதுன்னு சொல்லலாம். இப்ப இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டால நடத்தப்படுதுன்னு அர்த்தம். பை த பார்லிமெண்ட், பிரிட்டிஷ்காரங்களுடைய பாராளுமன்றம் மூலமா டைரக்டா கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளா, இத சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சு படிக்கணும்னா, பிரிட்டிஷ்காரங்க 1857க்கு முன்னாடி தங்களுடைய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா இந்தியாவை ரூல் பண்றாங்க. இந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்டே, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டும், கிங்கு, குயின் அவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க மூலயமாவே டைரக்டா இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனி எல்லாம் வச்சு ரூல் பண்ணல, கம்பெனி எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த பாயிண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல இருக்கிறது தான் எக்ஸ்ட்ரா தான், எழுத முடிஞ்சவங்க எழுதுங்க,
இப்ப அடுத்து பார்ப்போம். முக்கியமானது நிச்சயமா எழுதியிருக்கணும். அதை அடுத்து நான் சொல்றேன். இங்க பாருங்க, சேஞ்சஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, கவர்மெண்டே பிரிட்டிஷ் கவர்மெண்டா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிர்வாகம் பண்றதுல இவ்வளவு நாள் எப்படி நிர்வாகம் பண்ணாங்களோ 1857க்கு முன்னாடி எப்படி வந்து அவங்க ஆட்சி பண்ணாங்களோ அதுல நிறைய மாற்றங்கள், சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. சேஞ்சஸ்னா மாற்றங்கள். இப்ப இதுல இருக்கிறதுலாம் இப்ப நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க, இது வரைக்கும் 1857 டூரிங் 1857 இது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இதை எல்லாமே நிச்சயமா எழுதி இருக்கணும். இப்ப இந்த பேராகிராஃப் பார்ப்போம். பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இட்ஸ் பாலிசிஸ். பிரிட்டிஷோடைய ஆட்சியும் அவங்களுடைய கொள்கைகளும், பாலிசிஸ்னா கொள்கைகளும், அண்டர்வெண்ட் எ மேஜர் ஓவர்ஹால் ஆஃப்டர் 1857. 1857க்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுடைய கொள்கையிலையும் ஆட்சியிலையும் பெரிய சேஞ்ச், மேஜர் ஓவர்ஹால்னா ரொம்ப பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வந்தாங்க. நடந்தது, சேஞ்ச் நடந்தது அப்படின்னா என்னன்னா அவங்க சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்னு அர்த்தம். அண்டர்வெண்ட்னா நடந்ததுன்னு அர்த்தம். பிரிட்டிஷ் ஃபாலோட் a cautious approach to the issue of social reform. 1857 முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் உடன்கட்டை ஏறுதல், சத்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, குழந்தை திருமணம், சைல்டு மேரேஜ், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க வந்து சட்டம் போட்டாங்க. அதுவும் இந்த ரிவால்ட் ஆஃப் 1857க்கு ஒரு காரணம். சோசியல் ரிஃபார்ம்னா சமூக சீர்திருத்தம், சமூகத்தில் நடக்கிற தப்புக்கள் எல்லாம் மாத்துறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்காக சட்டம் போட்டாங்க. நீங்க உடன்கட்டை ஏறக்கூடாது, குழந்தைகள்லாம் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சட்டம் போட ஆரம்பிச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதே மாதிரி விதவைகள்லாம் திரும்ப கல்யாணம் பண்ணலாம். இது மாதிரி சட்டம் போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு, உடன்கட்டை ஏறுறது, குழந்தை திருமணம் பண்றது, அது மாதிரி பண்றவங்களுக்கு கோபம் ஆயிடுச்சு பிரிட்டிஷ்காரங்க மேல. அதனால என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க, இதுக்கப்புறம் உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்க உங்களை ஆட்சி மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் ஃபாலோட் a cautious approach. ரொம்ப யோசிச்சு முடிவெடுத்தாங்க. அப்ரோச்னா அந்த வழியை கடைபிடிச்சாங்கன்னு அர்த்தம். காஷியஸ்னா ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்கிறாங்க. எது சம்பந்தமான சோசியல் ரிஃபார்ம். சோசியல் ரிஃபார்ம்னா சமூக சீர்திருத்தம், சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைக்காக சீர்திருத்தம் பண்ணணும்ன்ற இஷ்யூனா பிரச்சனைன்னு அர்த்தம். சமூக சீர்திருத்தம் பண்ணணும்ன்றத அவங்க வந்து தலையிட மாட்டோம் அப்படின்றதான் இங்க இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. பிரிட்டிஷ்காரங்க இதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம், நீங்க சதி அது மாதிரி மெத்தட்ஸ்லாம் வச்சிருக்கீங்கல்ல, உடன்கட்டை ஏறுதல், அப்புறம் வந்து குழந்தை திருமணம் பண்றது, இதெல்லாம் வந்து நாங்க தலையிட மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், குவீன் விக்டோரியா proclaimed to the Indian people that the British would not interfere in traditional institutions and religious matters. இதுதான் சிம்பிளா. குவீன் விக்டோரியான்றவங்க தான் அப்ப அங்க ராணியா இருந்தவங்க. அவங்க வந்து ப்ரொக்ளைம்னா அறிவிக்கிறாங்க. யாருக்கிட்ட, இந்தியன் பீப்புள் கிட்ட அறிவிக்கிறாங்க. என்னன்னு அறிவிக்கிறாங்கன்னா, that the British would not interfere. பிரிட்டிஷ்காரங்க வந்து இதுக்கப்புறம் உங்க விஷயத்திலாம் தலையிட மாட்டோம், இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். இன்டர்ஃபியர்னா தலையிடுறது, நாட் இன்டர்ஃபியர்னா தலையிட மாட்டோம். எதுலன்னா ட்ரெடிஷனல் இன்ஸ்டிடியூஷன்னா இங்க சிம்பிளா சொல்லணும்னா ட்ரெடிஷனல்னா பாரம்பரியம், இன்ஸ்டிடியூஷன்னா ஒரு அமைப்புன்னு அர்த்தம். இப்ப கல்வி நிறுவனம் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அதை வந்து இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. நிறுவனம் சொல்லலாம், இல்ல அமைப்புன்னு சொல்லலாம். ட்ரெடிஷனல் இன்ஸ்டிடியூஷன்னா பாரம்பரியமா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு அமைப்புன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா ட்ரெடிஷனல் இன்ஸ்டிடியூஷனா கோயில் மாதிரியான இடம்னு அர்த்தம். பாரம்பரியமா நம்ம பார்த்துக்கிட்டு வர இடம்னு அர்த்தம். அப்ப அத கோயில்னு சொல்லலாமா? அப்ப டெம்பிள் பக்கமே பிரிட்டிஷ்காரங்க அது சம்பந்தமான விஷயங்களே தலையிட மாட்டாங்க. அதே மாதிரி ரிலீஜியஸ் மேட்டர்ஸ், மத சம்பந்தமான விஷயங்களையும் தலையிட மாட்டாங்க. இப்ப உடன்கட்டை ஏறுதல் அதெல்லாம் மதம் சம்பந்தமான விஷயங்கள் தான், அதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு அந்த நாட்டோடைய ராணியே ப்ரொக்ளைம் பண்ணிடுறாங்க, அறிவிச்சிடுறாங்க. அததான் இங்க வந்து சிம்பிளா காஷியஸ் அப்ரோச். அவங்க வந்து ரொம்ப கவனமா இந்த விஷயத்த கையாளுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க தலையிடவே மாட்டோம். இட் வாஸ் ப்ராமிஸ் தட் இந்தியன்ஸ் வுட் பி அப்சர்வ்ட் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ். கவர்மெண்ட்ல இருக்கிற வேலைகள் எல்லாம் இந்தியன்ஸையும் எடுத்துப்போம், வேலைக்கு எடுத்துப்போம், அப்சர்வ் பண்ணிப்போனா இழுத்துப்போம் அப்படின்னு அர்த்தம், எடுத்துப்போம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க, உறுதி கொடுக்குறாங்க. 2 significant changes were made to the structure of Indian Army. இந்தியன் ஆர்மின்றது பிரிட்டிஷ்காரங்க நடத்தின இந்தியன் ஆர்மின்னு அர்த்தம். இங்க பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மின்னு அர்த்தம். அதோடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர், அது எப்படி இருக்குதோ அதோடைய அமைப்பை சிக்னிபிகண்டா மாத்துறாங்க, குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு மாத்துறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப பெரிய சேஞ்ச் பண்றாங்கன்னு அர்த்தம். The number of Indians was significantly reduced.
இந்தியன் ஆர்மில இருந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்தியன்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ சோல்ஜர்ஸ், முக்கியமா சோல்ஜர்ஸ் பதவியில இருந்தவங்க எல்லாம் குறைச்சிட்டாங்க. சிக்னிபிகன்ட்லி ரெடியூஸ்னா நிறைய பேரை குறைச்சிட்டாங்க. இந்தியன்ஸ் வேர் ரிஸ்ட்ரைன்ட் ஃப்ரம் ஹோல்டிங் இம்பார்ட்டன்ட் ரேங்க்ஸ் அண்ட் பொசிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்தியன்ஸ பெரிய பதவிக்கே வர விட மாட்டாங்க. அதிகபட்சம் சோல்ஜர், அதுக்கு மேல ஒரு 2 பதவி தான் கொடுப்பாங்க. அதோட அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பெரிய பதவியே கொடுக்க மாட்டாங்க. பெரிய பதவியெல்லாம் பிரிட்டிஷ்காரங்களை மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அததான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்தியன்ஸ ரீஸ்ட்ரைன்னா தடுத்து வச்சிருப்பாங்க. எதுல இருந்துன்னா ஹோல்டிங்னா இந்த பதவியெல்லாம் வகிக்கிறது தான் ஹோல்டு பண்றது, வச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பதவியெல்லாம் வச்சிருக்க விட மாட்டாங்க. ரேங்க்ஸ்னா பதவின்னு சொல்லலாம், பொசிஷன்னா நிலைன்னு சொல்லலாம். ஆர்மில நிலைன்னு சொல்லுவாங்க, மேஜர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆர்மில பதவிக்கெல்லாம் பேர்லாம் கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் பொசிஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், the British took control of the artillery and shifted their recruiting effort to regions and communities that remained loyal during 1857. இதை நீங்க சிம்பிளா யோசிச்சீங்கனாலே உங்களுக்கே புரியும். 1857 அப்ப டியூரிங் 1857 அந்த நேரத்துல பிரிட்டிஷ்காரங்களுக்கு யாரு சப்போர்ட்டா இருந்தாங்களோ, இந்தியாவில் யாரெல்லாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களோ அவங்கள இருந்து அவங்க ஆர்மிக்கு, பிரிட்டிஷோட இந்தியன் ஆர்மிக்கு ஆள் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப அதை பாயிண்டா பார்ப்போம். பிரிட்டிஷ் டு கண்ட்ரோல் ஆஃப் த ஆர்டிலரி. ஆர்டிலரினா அவங்களுடைய ஆயுத கிடங்குன்னு சொல்லுவோம்ல, துப்பாக்கி பீரங்கி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்த அவங்களுடைய கண்ட்ரோல்ல டைரக்டா வச்சுக்கிட்டாங்க. அதுல இந்தியன்ஸே விடல. ஏன்னா சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆர்டிலரின்ற இடத்த, துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிற இடத்துல போய் டைரக்டா எடுத்து பிரிட்டிஷ்காரங்களே தாக்கிட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் அந்த ஆயுதங்கள்லாம் இந்தியர்கள் கையில நேரா போகக்கூடாது, அந்த ஆயுத கிடங்குலாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களே டைரக்டா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஷிஃப்டட் தேர் ரெக்ரூட்டிங் எஃபர்ட். ரெக்ரூட்டிங்னா அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப ரெக்ரூட்மெண்ட் ஆஃபர் அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் தான் என்னன்னா வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அவங்க வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் போது, பிரிட்டிஷ்காரங்க ஆர்மிக்கோ இல்ல அவங்க கவர்மெண்ட்ல வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் போது ஷிஃப்டட்னா அவங்க எங்க இருந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களோ அதையே மாத்திக்கிட்டாங்க. எதுக்காக மாத்திக்கிட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு யாரு சப்போர்ட்டா 1857 இருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து ரீஜியன்ஸ்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் மெட்ராஸ்ல பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆர்மிக்கு ஆள் எடுக்கும் போதெல்லாம் மெட்ராஸ் ரீஜியன்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீஜியன்னா இடங்கள். அண்ட் கம்யூனிட்டிஸ். கம்யூனிட்டினா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா கம்யூனிட்டினா சமூகம்னு சொல்லலாம். எந்த சமூகத்துல இருந்தா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கீழே உங்க எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க, சீக்ஸ், கோர்காஸ், பத்தன்ஸ், இவங்க எல்லாம் சமூகம். ஒரு சமூகம். சீக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சீக்கிய மதம், சீக்கிய குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை கம்யூனிட்டின்னு சொல்லலாம். அப்ப சீக் குரூப். அதே மாதிரி ரீஜனுக்கு நீங்க மெட்ராஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்கெல்லாம் தட் ரிமைன் லாயல். அவங்கெல்லாம் லாயலா இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு நம்பகத்தன்மையா இருந்தாங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி இருந்தவங்கள மட்டும்தான் இவங்க ஆட்களா எடுத்தாங்க. தங்களுடைய வேலைக்கு தேவையான ஆட்களா இந்த இடத்துல இருந்தும் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஆன்சர். நிறைய பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு எது இதெல்லாம் தேவையோ அதை மட்டும் எழுதுங்க, ஏன்னா எக்ஸாம்ல டைம் பத்தாது.